அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லதா. எனக்கு தற்போது 30 வயது ஆகிறது. நான் விழுப்புரம் அருகில் உள்ள அரியலூர் கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் ராஜகுமரன். அவருக்கு 35 வயதாகிறது. என் கணவர் சொந்தமாக கார் வாங்கி விழுப்புரத்தில் உள்ள ஆவி நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டி வருகிறார். நாங்கள் இந்த அரியலூர் கிராமத்திற்கு வந்து 3 மாதங்கள் மட்டுமே ஆகிறது. இதற்கு முன்பு நாங்கள் குடும்பத்துடன் விழுப்புரத்தில் உள்ள பெரியார் நகரில்தான் வசித்து வந்தோம். அங்கிருந்து தான் என் கணவன் தினமும் ஆவி நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று வந்தார். அப்போது என் கணவனுடன் பணியாற்றியவர்தான் விழுப்புரம் வழுதரெட்டி பகுதியை சேர்ந்த 25 வயதான ரஞ்சித். என் ரஞ்சித்தும் என்னுடைய கணவனும் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றியதால் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக கணவனான என்னுடைய ராஜகுமரன் ரஞ்சித்தை அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு அழைத்தும் வந்தார். ரஞ்சித்துக்கு இன்னும் திருமணமும் ஆகவில்லை. ரஞ்சித் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றதால் எனக்கும் ரஞ்சித்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுவே நாடவில் தகாத உறவாக மாறியது. என் கணவன் என்னுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்யாததால் அவருடைய நண்பரான ரஞ்சித்துடன் நான் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். என் கணவன் ராஜகுமரன் எப்போதெல்லாம் வீட்டில் இல்லையோ அப்போதெல்லாம் அவருடைய நண்பரான ரஞ்சித்தை வீட்டுக்கு அழைத்து அவருடன் நான் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். போக போக ரஞ்சித் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தோம். ரஞ்சித்துக்கு இன்னும் திருமணமும் ஆகவில்லை. அதனால் நான் எப்போது அழைத்தாலும் கூட அவர் உடனடியாக வந்து என்னுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்து விடுவார். நாட்களும் இப்படியே சென்று கொண்டிருந்தது. எங்களுடைய உல்லாச வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடைமுறையில் சில மாற்றங்களை என் கணவன் கவனித்தார். இதனால் அவருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. இதனால் என்னுடைய நடத்தையில் சந்தேகத்தின் காரணமாக என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் வழக்கம் போல வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றார். அதனால் என் கணவன் வேலைக்கு சென்று விட்டார் என நினைத்த எப்போதும் போல நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் செய்து என் கணவன் வேலைக்கு சென்று விட்டார், உடனடியாக வீட்டுக்கு வாருங்கள், நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் அழைத்தேன். ரஞ்சித்தும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்தான். நானும் அவரும் படுக்கையில் உல்லாசம் அனுபவித்து கொண்டிருந்தோம். ஆனால் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற என் கணவர் திடீரென என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டில் ரஞ்சித் இருப்பதை பார்த்து என் கணவன் அதிர்ச்சியடைந்தார். இதன் மூலமாக நானும் ரஞ்சித்தும் தகாத உறவில் இருப்பதை என் கணவன் கண்டுபிடித்து விட்டார். என் கணவன் என்னையும் ரஞ்சித்தையும் எச்சரித்து ரஞ்சித்தை வீட்டை விட்டு அனுப்பிய பிறகு என்னை அவர் கண்டிக்கவும் செய்தார். ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது தாய் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது தெரிந்தால் அந்த குழந்தையின் எதிர்காலத்துக்கே பாதிக்கப்படும் என எனக்கு அறிவுரையும் கூறினார். என்னை கண்டிக்கவும் செய்தார். என்னதான் என் கணவன் என்னை கண்டித்தாலும் குழந்தையை காட்டி எனக்கு அறிவுரை செய்தாலும் என்னால் உடல் தேவையை என் கணவனால் பூர்த்தி செய்ய முடியாததால் நான் மீண்டும் ரஞ்சித்துடன் பழகுவதை நிறுத்தவில்லை. என் கணவன் எப்போதெல்லாம் வீட்டில் இல்லையோ எப்போதெல்லாம் வேலைக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் ரஞ்சித்தை அழைத்து அவருடன் நெருங்கி பழக உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். என் கணவன் என்னை பலமுறை கண்டித்தும் கூட நான் அதை கேட்கவில்லை. அப்போதுதான் வெறுத்துப்போன என் கணவன் நான் என்னதான் கண்டித்தாலும் நான் வெளியே சென்ற பிறகு நீ ரஞ்சித்தை அழைத்து உல்லாசமாக இருக்கிறாயா, இதற்கு நான் ஒரு முடிவு கற்றேன். நான் உன்னை என்னுடைய சொந்த கிராமத்திற்கே அழைத்து செல்கிறேன். அங்கே என்னுடைய உறவினர்களின் மத்தியில் நான் ஒரு வாடகைக்கு வீடெடுத்து உன்னை நான் அங்கு தங்க வைக்கிறேன். அப்போதுதான் நான் என் வீட்டில் இல்லாத சமயங்களில் ரஞ்சித் வீட்டுக்கு வந்தால் என் உறவினர்கள் அதனை கண்காணிப்பார்கள். அப்போதுதான் உனக்கு ஒரு பயம் என்று சொல்லி நாங்கள் குடியிருந்த அந்த பெரியார் நகர் வீட்டை காலி செய்துவிட்டு என்னையும் என் குழந்தையும் அழைத்து கொண்டு 3 மாதத்திற்கு முன்பு இந்த அரியலூர் கிராமத்திற்கு வந்து அவர்களின் உறவினர்கள் அருகிலேயே ஒரு வாடகைக்கு வீடெடுத்து நாங்கள் குடித்தனம் நடத்த ஆரம்பித்தோம். அதன் பிறகு என் கணவர் இங்கிருந்து தான் வேலைக்கு சென்று வந்தார். அவர் ஆரம்பத்தில் நாங்கள் பெரியார் நகரில் இருந்தபோது அவர் வேலைக்கு செல்வது அவருக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. ஆனால் தற்போது அவர் இங்கிருந்து செல்வது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. இருந்த போதிலும் என்னுடைய தகாத உறவின் காரணமாக அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர் பொறுத்து கொண்டார். உறவினர்கள் மத்தியில் இப்படி வாடகைக்கு வீடு எடுத்து என்னை தங்க வைத்ததால் அவர் தற்போது நிம்மதியாகவும் இருப்பதாகவும் கூறினார். நான் வேலைக்கு சென்று விட்டு நிம்மதியாக வீடு வருவேன் எனவும் அவர் கூறி வந்தார். இதன் மூலமாக நான் ரஞ்சித்துடன் நெருங்கி பழக என்னால் முடியவில்லை. அவரை என்னால் வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்கவும் முடியவில்லை. நான் அப்படி உல்லாசமாக இருந்தால் என்னுடைய விவகாரம் உறவினர்கள் எல்லாம் தெரிந்துவிடும். அது பெரிய அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்கும் என்பதால் நான் ரஞ்சித்துடன் பழகுவதையே நிறுத்திவிட்டேன். ஆனால் எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என நான் ஏங்கிக் கொண்டே தான் இருந்தேன்.
இப்படியே 3 மாதங்களும் கடந்துவிட்டது. நானும் ரஞ்சித்தும் உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனது. ஒரு நாள் என் கணவன் என்னிடமிருந்து, நான் செஞ்சிக்கு ஒரு வேலையாக இரவு பணிக்கு செல்கிறேன், மறுநாள் காலையில்தான் வருவேன் என கூறிவிட்டார். அத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த என் ஆசை என்னுள் கொழுந்துவிட்டு இருந்தது. என் கணவன் இரவு இன்று வீட்டில் இல்லாத சமயத்தில் நாம் இரவு ரஞ்சித்தை வீட்டுக்கு அழைக்கலாம். இரவு ரஞ்சித்துக்கு நம்முடைய வீட்டுக்கு வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் யாரும் கண்ணிலும் படமாட்டான். நல்ல பொழுது சாய்ந்த பிறகு இருட்டிய பிறகு அவனை வீட்டுக்கு அழைப்போம். அதே போல விடுவதற்கு முன்பாலேயே நம்ம ரஞ்சித்தை மீண்டும் அனுப்பி விடுவோம். அப்படி செய்தால் ரஞ்சித் நம்முடைய வீட்டுக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாது என நினைத்து நான் இந்த விஷயத்தை ரஞ்சித்திடம் சொன்னேன். என் கணவன் இன்று செஞ்சிக்கு ஒரு வேலையாக போகிறார், அதனால் இன்று நைட்டு என்னுடைய வீட்டுக்கு வா, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். 3 மாதங்களாக நாங்கள் சந்தோஷமாக இல்லாத காரணத்தினால் ரஞ்சித்தும் ரொம்ப சந்தோஷத்துடன், நான் கண்டிப்பாக இன்று உன்னுடைய வீட்டுக்கு வருவேன், எனக்கு இன்னும் சில வேலைகள் இருந்தது, ஆனால் இதன் காரணமாக நான் அந்த வேலைகள் எல்லாம் ஒத்தி வைத்து விட்டேன், நான் இன்று இரவு உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன் எனவும் கூறினான். அதனால் என் கணவன் எப்போது சீக்கிரமாக செஞ்சிக்கு கிளம்ப மாட்டாரா என நான் காத்து கொண்டே இருந்தேன். அதே போல என் கணவனும் சொன்னது போலவே சாயந்தரமே அவர் செஞ்சிக்கு கிளம்பியும் விட்டார். என் கணவர் சாயந்தரமே கிளம்பி விட்டார் என நான் என் காதலனான ரஞ்சித்திற்கு ஃபோன் செய்து தகவலும் தெரிவித்தேன். அவனும் உடனடியாக அரியலூர் கிராமத்திற்கு வந்துவிட்டான். இருட்டிய பிறகு, ஆள் நடமாட்டம் குறைந்த பிறகு ரஞ்சித் என்னுடைய வீட்டிற்கும் வந்தான். என் ரஞ்சித் என்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறான் என்பதாலும் இரவு என்னுடன் தங்கப்போவது என்பதாலும் நான் என் குழந்தைக்கு சீக்கிரமாக சாப்பாட்டிலேயே தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து தூங்க வைத்து விட்டேன். அதன் பிறகு ரஞ்சித் வந்ததுமே நானும் அவனும் அறையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். திடீரென இரவு 1 மணிக்கு என் கணவனின் கார் சத்தம் கேட்டது. என் கணவன் செஞ்சிக்கு செல்வதாக கூறியவர் திடீரென இரவு 1 மணிக்கே வீடு திரும்பி விட்டார். இதை நானும் ரஞ்சித்தும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. வந்தவரோ மது போதையில்தான் இருந்தார். அவர் வந்து கதவை தட்டினார். எங்களுக்குள் பயமாக இருந்தது. இப்படி திடீரென உறவினர்கள் மத்தியில் நாங்கள் மாட்டிவிட்டால் என் கணவன் ஏதாவது தகராறு செய்து அனைத்து உறவினர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்து விடுவாரே என நாங்கள் அஞ்சினோம். இதனால் என்ன செய்வது என யோசித்த நான் ரஞ்சித்தை என் வீட்டுக்குள் ஒளிந்திருக்குமாறு நான் கூறினேன். அதன் பிறகு நான் சகஜமாக கதவையும் திறந்தேன். உள்ளே வருவதற்கு முன்பு ரஞ்சித்தின் செருப்பு வாசலில் கிடந்ததை என் கணவன் கவனித்து விட்டார். அவருக்கு அது பேர் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு ஆணுடைய செருப்பு என்னுடைய வீட்டு வாசலில் கிடைக்கிறது, அப்படியென்றால் ரஞ்சித் வீட்டுக்குள் தான் இருக்கிறான் என்பதை என் கணவன் சந்தேகத்துடனே வீட்டுக்குள் வந்தார். வந்தவர் உடனடியாக கதவை பூட்டிவிட்டார். ரஞ்சித் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக. அதன் பிறகு மது போதையிலே இருந்தவர் அறையிலும் கட்டிலுக்கு அடியிலும் பீரோவுக்கு பின்புறமும் இப்படி ஒவ்வொரு பகுதியாக ரஞ்சித்தை தேடிக்கொண்டிருந்தார். அப்போதுதான் நான் ஒரு ஓரமாக ரஞ்சித்தை மறைத்து வைத்திருந்ததை என் கணவன் கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து எங்களுடன் அவர் தகராறும் செய்தார். நான் உன்னுடைய தொல்லை இருக்கக்கூடாது, இந்த தகவதொடர்பு தொடரக்கூடாது என்பதால் தான் நான் அங்கிருந்து வீட்டை காலி செய்து இங்கு வந்துவிட்டேன். ஆனால் இங்கு வந்தும் இப்படி தகாதொருவை நீங்கள் 2 பேரும் தொடர்கிறீர்களா என எங்களுடைய கணவன் மது போதையில் தகராறும் செய்தார். அந்த சமயத்தில்தான் எங்களுடைய உடல் தேவைக்கு என் கணவன் இடையூறாக இருப்பதால் என் கணவனை நான் கொலை செய்ய நான் முடிவு செய்தேன். அதனால் ரஞ்சித்துடன் இன்று இரவே என் கணவனை இப்போதே நாம் கொன்று விடலாம் எனவும் கூறினேன். நான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேனா என காத்திருந்தது போல ரஞ்சித் உடனடியாக என் கணவனின் கழுத்தை நெரிக்க, என் கணவனின் கால்களை நான் இறுக்கமாக பிடிக்க, என் கணவன் மது போதையில் இருந்ததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரஞ்சித்தின் கோபம் என் கணவனை துடிதுடிக்க கொலை செய்துவிட்டது. என் கணவன் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து விட்டான். அதன் பிறகு ரஞ்சித் என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். எப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம் என நான் யோசித்தேன். மறுநாள் காலை விடிந்ததும் அதிகாலையிலேயே என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக என் கணவனான ராஜ்குமாரின் அண்ணன் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது. அண்ணனுடைய பெயர் முத்துக்குமரன். அவருடைய வீட்டுக்கு நான் காலை 4 மணிக்கே சென்று கதவை தட்டினேன். விடிய காலை 4 மணிக்கே வந்து நான் கதவை தட்டியது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போதுதான் என் கணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறார். என்ன ஏதும் தெரியவில்லை, அசைவும் இல்லை, வந்து பாருங்கள் என கூறினேன். பதறி அடித்துக்கொண்டு அவருடைய அண்ணனும் உறவினர்களும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து பார்க்கும்போது என் கணவன் அசைவின்றி சுயநினைவின்றி கிடந்தார். மேலும் அவருடைய முகத்திலும் அவருடைய கழுத்திலும் காயங்களும் இருந்தது. என்னாச்சு ஏதாச்சு என்று என்னுடைய உறவினர்கள் கேட்டார்கள். முதலில் எனக்கு எதுவும் தெரியாது, நான் தூங்கிவிட்டேன். எழுந்து பார்க்கும்போது தான் இப்படி
இப்படி ஒரு நிலையில் நான் உங்களுடைய தம்பியை பார்த்தேன் என நான் கூறினேன். அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை அழைத்து வந்தார்கள். மருத்துவர் வந்து பரிசோதனை செய்துவிட்டு என் கணவன் இறந்துவிட்டார் என்பதையும் உறுதி செய்தார்கள். அதன் பிறகு எப்படி கழுத்தில் காயம் வந்தது என என்னிடமும் கேட்டார்கள். ஆரம்பத்தில் நான் எனக்கு தெரியாது என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதன் பிறகு திரும்ப கேட்கும்போது என் கணவன் காது வலிப்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தார். அதன் பிறகு நான் தூங்கிவிட்டேன். அந்த காது வலி தாங்க முடியாமல் தான் அவர் தன்னுடைய கைகளாலேயே கழுத்தை நிறுத்து அவர் இறந்திருப்பாரோ என நான் சந்தேகப்படுவதாக கூறினேன். என்னது, அவருடைய கையாலேயே அவர் தன்னுடைய கழுத்தை நிறுத்து அவர் இறந்து விட்டாரா என்று நான் சொல்லியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்களும் அவருடைய அண்ணனும் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து என் கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர்கள் என் மீதுதான் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்ததால் என்னையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தங்களின் பாணியில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். இதில் பயந்து போன நான் நடந்த அத்தனை உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன். இதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக என்னை கைது செய்தனர். அதன் பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து தப்பி ஓடிய என்னுடைய காதலர் ரஞ்சித்தையும் தனிப்படை அமைத்து போலீசார் வலை வீசி தேடி அவரையும் கைது செய்தனர். அதன் பிறகு எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்து விட்டனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.